கவுண்டபிள் டோபாலஜி. இது நம்ம ஜென்ரலாக டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். கவுண்டபிள் அதாவது காம்ப்ளிமெண்ட் வந்து கவுண்டபிளாக இருக்கணும் அப்படின்னு. இதில் எக்ஸுங்கிறது பர்டிகுலர் ஆர் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். தென் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் ஓப்பன் செட். எது ஓப்பன் செட் அப்படின்னு கேட்குறாங்க. கியூ காம்ப்ளிமெண்ட் கியூ ஆஃப் ரூட் டூ. இந்த கியூ ஆஃப் ரூட்டுக்கு அப்புறம் இருக்கிறது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. இப்படி வெறும் கியூ ஆஃப் ரூட் டூனால இதாக அர்த்தம். இந்த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ ப்ளஸ் பி ரூட் டூ வேர் ஏ அண்ட் பி ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். இன்னொன்று என்னென்னா கியூ யூனியன் ரேஷனல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ரூட் டூ. இந்த ரூட் டூவை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அதான் இதை வேணால் இன்னும் கொஞ்சம் எப்படி எழுதலாம்னா கியூ யூனியன் ரேஷனல் மல்டிபிள்னால் ஒரு ரேஷனலில் வேற ஒரு நம்பர் வரும் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆர்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுக்கிறதுனா ஆர் இன்ட்டு ரூட் டூ. இந்த ஆறுங்கிறது ரேஷனல் நம்பர் மாற்றிக்கிட்டே இருக்கலாம், அதான் அர்த்தம் இந்த தேர்ட் செட்டுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்புறம் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ். எல்லாமே வந்து ஓப்பன் செட் தாங்கிறாங்க. என்ன ஆன்சர் வரும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட டெஃபினிஷன் நம்ம கிளியராக இருக்கணும். கவுண்டபிள் டோபாலஜி அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த டோபாலஜி பேர் வந்து டவ் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதில் ஒரு எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? கவுண்டபிள் டோபாலஜி டெஃபினிஷன் படி சார் அதனோட காம்ப்ளிமெண்ட் கவுண்டபிளா. வெரி குட். அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து கவுண்டபிளாக இருக்கணும். கரெக்டாக அதை செக் பண்ணால் போதும். மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் செட் அப்படின்னா இந்த டவ்வில் அந்த எலமெண்ட் இருந்தால் ஓப்பன் செட், இல்லைன்னா நாட் ஓப்பன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இங்கே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இந்த யூங்கிறதா இந்த எலமெண்ட். இந்த யூங்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? கியூ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன செக் பண்ணணும்னா இது வந்து இந்த டவ்வில் இருக்குமா இருக்காதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ நான் இப்போ சும்மா இப்படி போடுறேன், கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அப்போ நான் என்ன செய்யணும்னா எக்ஸ் டிஃபரன்ஸ் யூ இருக்கு இல்லையா, இது வந்து கவுண்டபிளான்னு பார்க்கணும். அதாவது யூ காம்ப்ளிமெண்ட் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். யூ காம்ப்ளிமெண்ட்னாலும் எக்ஸ் டிஃபரன்ஸ் யூனாலும் ஒரே அர்த்தம் தான். இந்த யூ காம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம கவுண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த இது வந்து யூ வந்து எங்கே இருக்கும்? டவ்வில் இருக்கும். அப்போ இமீடியட்டாக என்ன சொல்லிடலாம்? ஓப்பன் செட்னு சொல்லிடலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் எக்ஸுங்கிறது ஆறு, யூங்கிறது கியூ காம்ப்ளிமெண்ட். அப்போ ஆர் டிஃபரன்ஸ் கியூ காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்லேருந்து செட் ஆஃப் இரேஷனல் நம்பரை எடுத்துருங்க. இப்போ என்ன கிடைக்கும்? வெரி குட். செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இது கவுண்டபிளா இல்லையா? செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் கவுண்டபிள் தான். ஓகேவா? கவுண்டபிள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு பாருங்க. அப்போ கவுண்டபிள் ஆயிடுச்சா? அப்போ இது வந்து கன்ஃபார்ம். இப்போ நான் கொஸ்டின் மார்க் போட்டேன் இல்லையா, இதை டிக் பண்ணிடுறேன். அப்போ கியூ காம்ப்ளிமெண்ட் எங்கே இருக்குது? டவ்வில் இருக்கா? அப்போ இதான ஆன்சர். அப்போ இது ஓப்பன், முடிஞ்சு. இதே இது ரியல் அனாலிசிஸில் கியூ காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இல்லையா? இன்னும் ஆர் வெறுமனே அங்கே ஆர் இந்த டோபாலஜிலாம் கொடுக்காம கம்பேர் பண்ணிக்கோங்க. அங்கே எப்படி கண்டுபிடிக்கிறோம், இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறோம். அப்போ மற்றதெல்லாம் வந்துருமா சார்னா இது பாருங்களேன். இது ஆக்சுவலாக கவுண்டபிள் செட்டு. நல்லா பாருங்கள், இது கவுண்டபிள் செட். ரூட் டூ மட்டும்தான் இங்கே ஃபிக்ஸடாக இருக்குது, இரேஷனல் நம்பராக இருக்குது. ஏயும் பியும் ரேஷனல் நம்பர் அப்படின்னா இது கவுண்டபிள் செட். அப்போ இதுக்கு ஆர்லேருந்து காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அன்கவுண்டபிள் செட் கிடைக்கும். அப்போ இதோட இந்த எலமெண்ட் எங்கே இருக்காது அப்படின்னா இந்த கியூ ஆஃப் ரூட் டூ அப்படிங்கிறது எங்கே இருக்காதுன்னா இந்த கலெக்ஷன் டவ்வில் இருக்காது. உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிற முடியுதா? இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டோன்னு என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ரூட் டூ மாடலில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஓகே. பட் அது தவிர மீதி இருக்கும் இல்லையா, ரூட் 3, ரூட் 7, லாக் 7, இப்படி ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் கலெக்ட் பண்ணால் அதாவது இதோட காம்ப்ளிமெண்ட் தான் அது ஆக்சுவலாக என்னவா இருக்குன்னா அன்கவுண்டபிளாக இருக்கும். ஓகேவா? அல்லது இப்படி எழுதி காமிக்கலாம். ஆர் வந்து அன்கவுண்டபிள், இந்த கியூ ஆஃப் ரூட் டூ வந்து கவுண்டபிள். கரெக்டா? அப்போ அன்கவுண்டபிள் செட்லேருந்து கவுண்டபிள் செட்டை செப்பரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? அன்கவுண்டபிள் தான் வரும். யூசினா இந்த இடத்துல அன்கவுண்டபிள். புரியுதுல உங்களுக்கு மீனிங்? அப்போ இது அன்கவுண்டபிள்னா இது எங்கே இருக்காது அப்படின்னா இந்த டோபாலஜியில் இருக்காது. அப்போ நாட் அன் ஓப்பன் செட். இது நாட் ஓப்பன். சேம் ரீசன் தான் இதுக்கும். கியூ யூனியன் ரேஷனல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ரூட் டூ. இந்த ரூட் டூவோட மல்டிபிளை தான் மட்டும்தானே எடுக்கிறோம். இது போக ரூட் 3 நிறைய இரேஷனல் நம்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டாலும் என்ன வரும் அப்படின்னா அன்கவுண்டபிள் செட்டாக வரும். ஸோ கலெக்ஷனில் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பி தப்புனாலே டி அடிச்சிடலாம். ஆல் ஆஃப் தி அபோவ் வராது இல்லையா.
அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஷனை வந்து எப்படி மாற்றி நீங்கள் செக் பண்ணலான்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நம்பர் சிஸ்டமும் போட்டு பாருங்கள். என்னென்ன நம்பர் சிஸ்டம் நமக்கு தெரியும், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்லேருந்து தெரியும். என், டபிள்யூ, இஜெட்டு, கியூ போடுங்க. ஓகேவா? கியூ காம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு, அதையும் இப்போ போட்டுக்குங்க. ஆருக்கு ஆரே போட்டுக்குங்க. சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் போட முடியாது, ஏன்னா இந்த டோபாலஜி இந்த எக்ஸோட அது பெருசாயிரும், கலெக்ஷனுக்குள்ளேயே இருக்காது. இப்போ என்ன ஆப்ஷனுக்கு வேணால் போட்டுக்குங்க செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது பூரா இதில் ஓப்பன் செட்டா இல்லையான்னு செக் பண்ணு. கோ கவுண்டபிள் டோபாலஜி தான். ஓகே, நமக்கு இதுலேயே வந்துருச்சு. அதனால் எக்ஸாமை பொறுத்தளவு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சினா அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பட் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணனால பிசிடியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அல்லது மாற்றி கொடுக்கலாம். நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதில் என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, இங்கே கவுண்டபிள் செட்டாக இருந்தால் அந்த டவுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சிடுவோம். அப்படி மீனிங் கிடையாது. இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து கவுண்டபிளாக இருந்தால், அதாவது ஒரு ஏ அப்படின்னு ஒரு எலமெண்ட், ஒரு செட் இருக்குது அப்படின்னா இதை ஓப்பன் அப்படின்னு சொல்லணும். இந்த கோ கவுண்டபிள் டோபாலஜி இதில் தான் பேசியிருக்கேன். இதை ஓப்பன் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும்னா இதோட காம்ப்ளிமெண்ட் கவுண்டபிள்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ இதை சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வரணும். திஸ் சிம்ப்ளைஸ் ஏ ஓப்பன், ஏ இஸ் ஓப்பன், விச் மீன்ஸ் ஏ வந்து டவுல இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஏ காம்ப்ளிமெண்ட் கவுண்டபிள்னா ஏ வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா டவுல இருக்கும். ஒரு டோபாலஜியில் ஒரு எலமெண்ட் இருந்தாலே ஓப்பன், ஓப்பன் செட், இப்படி தான் வரணும். ஓகேவா? உங்களுக்கு டவுட்? எக்ஸாம் சார் சொல்லுங்க சார். இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க n w z q q q காம்ப்ளிமெண்ட் r எல்லாமே எடுத்துக்கோங்க இல்லைங்க சார். இப்போ இதுல வந்து ஒரு ஆப்ஷன் r கொடுத்திருந்தாங்க அப்படின்னா r ஓட காம்ப்ளிமெண்ட் எம்டி செட் ஆயிடுமாங்க சார்? x r minus r அப்படினா கரெக்ட், வெரி குட் மேடம், கரெக்ட். எம்டி செட் டோபாலஜில இருக்குமா இருக்காதா? கவுண்டபிள் கண்டிப்பா இருக்கும். அப்ப r வந்து என்னதான் இங்க ஓபன் செட் தான். அப்ப r கோ கவுண்டபிள் டோபாலஜி அது வந்துரும். ஓகே, ஆமா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த x இருக்கு இல்லையா, எல்லா டோபாலஜிலயுமே இந்த x இருக்க தானே செய்யும். டோபாலஜியோட டெஃபினிஷன் அதுதானே. ஃபுல் செட் நல் செட் ரெண்டுமே இருக்கும் இல்லையா, நீங்க அதை வச்சே நீங்க ஓபன் செட்னு சொல்லிடலாம்ல. ஓகேவா? இந்த எக்ஸுங்கிறது 6 தான். இப்போ நான் 6 தான் ஓப்பனான்னு கேட்குறேன். இப்போ டோபாலஜியோட டெஃபினிஷன் படி 6 கண்டிப்பாக டோபாலஜிக்குள்ளே இருக்கணும் இல்லையா? அதனால ஒரு செட்டை எக்ஸுங்கிற ஒரு செட்டை கொடுத்துட்டு அதே செட்டை வந்து எந்த டோபாலஜியில் கேட்டாலும் ஆன்சர் நீங்கள் என்ன சொல்லிடலாம், ஓப்பன் செட்னு சொல்லிடலாம். கரெக்டாக? இன்டிஸ்கிரீட் டோபாலஜி முதற்கொண்டு கரெக்டு தானே? எம்டி செட்டும் ஹோல் செட்டும் எப்போவுமே ஓப்பன், எப்போவுமே க்ளோஸ்டு இன் எனி டோபாலஜி. மற்றதுக்கு செக் பண்ணி பாருங்கள். நம்ம அகாடமி பொறுத்தளவில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற 8838037215 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சிஎஸ்சிஆர் நெட்டு செட்டு, டிஆர்பி பிஜி, யூஜி, பாலி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி எல்லாருக்குமே நம்ம கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் நம்ம வந்து டீச் பண்ணுவோம். ஃபுல் கோச்சிங் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை, எங்களுக்கு வந்து வீடியோ மாதிரி நாங்கள் பார்த்துட்டா போதும் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் நம்மளுடைய சேனல். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முக்கியமான இதே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக்ஸ் டு பிரில்லியன்ஸ், உங்கள் பேசிக் லெவலில் இருந்து பிரில்லியன்ட் லெவல் கொண்டு போகிறது தான் நம்மளோட வேலை. முக்கியமாக இந்த மாதிரி டீச் பண்ணி, ஸோ நம்ம இதை பொறுத்தளவில் யூடியூப் பொறுத்தளவில் 11,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் டிஆர்பி அண்டு செட் மேத்ஸ் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள், மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கிறது. அந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 லெவல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். லெவல் 1 வந்து சில்வர், அதுக்கு பெர் மந்த் இவ்வளோ வரும். அதே மாதிரி லெவல் 2 வந்து நியூமரிக் அனாலிசிஸ் அண்டு அதர். லெவல் 1ல் இருக்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் லெவல் 2ல் அக்சஸ் பண்ணலாம். அதுபோக நியூமரிக் அனாலிசிஸ் டிஆர்பி பிஜிக்குரிய கம்ப்ளீட்டு லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெவலில் வந்து டிஆர்பி அண்டு செட் மேத்ஸ், இதில் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து வந்துடும். இதில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். பட் டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா, ப்ளே ஆகாது. ப்ளே பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அது ப்ளே ஆகும்.
இதில் இந்த ஜாயின் பண்ணுறதுல என்னென்னா இந்த ரெக்கரிங் பேமெண்ட்டு கேன்சல் எனி டைம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க போல் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ பெர் 1 மந்த்துக்கு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். இல்லை 1 மந்த்தில் போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த மெத்தடில் வந்து நீங்கள் பே பண்ணீங்களோ அந்த மெத்தடில் கேன்சல் பண்ணிக்கலாம். அல்லது யூடியூப்பில் வந்துட்டு மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கண்டினியூஸாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஆட்டோ ரெனியூவல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வீடியோஸ் இருக்குது. அது மாதிரி மெம்பர்ஷிப் ஒன்லி போல்ஸ் போடுவோம். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கொஞ்சம் அட்வான்ஸாகவே ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான சக்ஸஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.